ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லெவல் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெவில் ரிங் டிசைன்ங்கிற மானுவால எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திங்க் 7ல் ஹீரோவில் வர்ணிக்கிறான். செரி பிளாசம் போல் இவ்வளோ அழகாக படுத்திருக்கா. இந்த ஆக்ஷன் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் இப்போ மனுஷன் இல்லை. நின்று ஹீரோ கட்டுப்படத்தை பார்க்குறான். போன உலகத்தில் சாவு விளிம்புக்கு போனதை நினச்சி அவனுக்கு மறுபடியும் நார்மல் ஆயிடுறான். இல்லை, இது அதுக்கான நேரம் இல்லை. முதல்ல என்னோட ஒரிஜினல் வேர்ல்டில் இருக்கிற பிரச்சனை என்ன தீக்கணும். வழியும் நான் ஸ்கில்லையும் அதிகரிக்க நான் அதுக்கு தான் ஏதாவது திட்டமிட்டு பண்ணணும். இப்போ தான் நான் கொஞ்சம் நேரமாவது நல்லா தூங்கினேன் அப்படின்னு அவன் ஏஞ்சி சொல்கிறான். நானும் நல்லா தூங்கினேன். நீ இன்னும் கொஞ்சம் ஆடை எனக்கு தச்சு தர வைக்குமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நோட்டிஃபிகேஷனில் அமைதியாக இல்லைங்கிறதுனால அவனால் தூங்க வைக்கிறேன்னு காட்டுது. ஸ்கில் அதிகமாக வேணும்னா ஸ்க்ரீன் ஸ்கோர் பயன்படுத்துங்க, இல்லைன்னா அகாடமியில் தான் போய் படிக்கணும் அப்படின்னு அந்த பீஸ்ட் சொல்லுது. ரீசன்ட்லி ஹீரோவும் அந்த பீஸ்ட் கேலும் பீஸ்ட்மேன் ட்ரைபோட ஸ்மால் காம்பேக்ட் அகாடமிக்கு போகிறாங்க. பீஸ்ட் கிங் ஆர்வம் காட்டின மனுஷன், ஆனாலும் உன்னை சேர்த்துக்கணும்னா சில நிபந்தனை இருக்குது. இல்லை, நீங்கள் லெவல் 6ல் இருக்கணும், அப்புறம் டெஸ்ட்லலாம் பாஸ் ஆகணும். ஆனால் இப்போ நீங்கள் லெவல் 4ல் தான் இருக்கீங்க, இது ரொம்ப சீக்கிரமாக இருக்குது அப்படின்னு நாங்கள் வெளியே இருந்த காவலன்னு சொல்கிறான். என்ன ஒரு தொந்தரவு அப்படின்னு ஹீரோ சலிச்சுட்டு சொல்கிறான். அப்படியே பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷனில் பீஸ்ட் உமனால் தயாரிக்கப்பட்ட ஒரு புதிய சட்டையில் ஒரு சின்ன இதயம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் அம்புகுறி போட்டு காட்டுறாங்க. ஹீரோ சட்டையில் இருக்கிற ஹார்ட்டை. மன்னிச்சிருங்க, இவ்வளோ நாளாக நான் குதிரையில் தான் பயிற்சி எடுத்தேன், அதனால் இப்போ நிம்மதனை இருக்கும்னு எனக்கு தெரியாது. அந்த வேஸ்ட்டுகள் சொல்லுது. பரவாயில்ல, இப்போ எனக்கு ஒரு லெவலப் தேவை தான், அப்புறம் நான் திரும்பி வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த விஷயத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்க குகையில் நீங்கள் சமன் செய்யலாம். அதனால் நீங்கள் பீஸ்கிங்கால தான் இப்போ உயிரோடு இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு துண்டு துண்டாக நாங்கள் கிழிச்சிருப்போம். என்ன தான் லெவல் 6 போனாலும் இன்னும் நீங்கள் தேர்வில் தேர்ச்சி போட மாட்டீங்க. நீங்கள் ஒரு லோலி கிரியேச்சர் தான், அதனால் நீங்கள் ஒரு சரியான ஜோடியாக இருப்பீங்க அப்படின்னு அந்த காவலன் சொல்கிறான். இதெல்லாம் என்னோட தப்பு தான், ஏன்னா நீங்கள் இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க மாஸ்டர் அப்படின்னு அந்த பெஸ்ட் கேர்ள் சொல்லுது. உங்களை நான் தொந்தரவு செய்ய விரும்பலை, நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கேயே உங்களுக்கு குட் பாய் சொல்ல விரும்புகிறேன். அவள் அதை சொன்னதை கேட்டுட்டு ஹீரோ கோவமாக போய் கேட்டிருந்த அவன் கழுத்தை பிடிச்சி, இப்போ நீ என்ன சொன்ன, நீ சொன்னதுக்கு உன் வாயை கிழிக்கிறேன்டா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ அவள்கிட்ட மனுப்பி இருப்பியா இல்லையா? நான் என்ன உண்மையாக தானே சொன்னேன், அவன் ஹியூமனுக்கும் பீஸ்ட்டுக்கும் பிறந்த ஒரு ஹைப்ரிட். இவன் பீஸ்ட் மேனுக்கு ஒரு அவமானம், இவளுக்கு சரியாக ஒரு பேர் கூட இல்லை அப்படின்னு அந்த பீஸ்ட் மேன் சொல்கிறான். பீஸ்ட் மேனாக இருந்தாலும் இவன் பியூர் போஸ்ட் மேன் இல்லை, அதனால் இவன் எல்லாரும் அவமானப்படுத்தி ஒதுக்கி தான் வைப்பாங்க, அதனால தான் இவனுக்கு இன்னும் பேர் கூட கொடுக்கல அப்படின்னு சிஸ்டம் சொல்லுது. ஒரு ஹியூமனோட டிசெண்டன்ட், அதோட ஒரு பீஸ்ட்மேன், அதனால தான் என் டிவைனை யூஸ் பண்ணும்போது கூட அவளுக்கு எந்த பேரும் காட்டலையா, ஆனால் இவளுக்கு இன்னுமே பேரே இல்லை அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஒரு மனுஷன், அதனால் நீங்கள் கான்ட்ராக்ட் எடுக்க வேணாம், ஏன்னா பீஸ்ட் கிங் உங்கள் மேலே ஆர்வமாக இருக்காரு. நீ எங்களை மாரி பீஸ்ட் வாரியருக்கு மரியாதை கொடுக்கலனா உன்னை நான் தண்டிப்பேன் அப்படின்னு அந்த பீஸ்ட்மேன் சொல்கிறான். இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் வேணா அந்த பொண்ணுகிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் போல் ஒரு மனுஷன் போவான் நான் நினைக்கல அப்படின்னு அந்த பீஸ்ட்மேன் சொல்கிறான். மேலே ஹீரோ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு நிற்கிறான். எனக்காக நீங்கள் இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அந்த பீஸ்ட்டுகள் சொல்லுது. ஹீரோ கையை எடுத்த நிலமில் சாக்குரா அப்படிங்கிறான். இவ பேர் சாக்குரா, ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சாக்குரா, இந்த நேமா மாஸ்டர் நான் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குது அந்த பீஸ்ட் கேள். நீங்கள் முன்னாடி சொன்னதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பாஸ் ஆகிட்டேன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். குரா, வாழ போய் டெவலப் ஆகும் அப்படின்னு ஹீரோ அவளை ஏற்றுட்டு போகிறான். பீஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லி காட்டுது. இது ரொம்ப அனிதானது தான், சரிவா போய் நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஆனால் எனக்கு ஏன் சாக்குரான்னு பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்குது அந்த பீஸ்ட் கேள். ஏன் உனக்கு அந்த பேர் பிடிக்கலையா? நான் உனக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி யோசிச்சேன், அதை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பெஸ்ட் கேர்ள் சொல்லுது. இல்லை, எனக்கு ஏன் அந்த நேம் வச்சிங்கன்னு எனக்கு கேட்க ஆர்வமாக இருக்குது அப்படின்னு அந்த பெஸ்ட் கேர்ள் சொல்லுது. எப்பயும் ஒரு பூவோட ஸ்மெல் வரும், அதனால தான் உங்களுக்கு சாக்குராங்கிற பேர் பொருத்தமாக இருக்கும்னு நான் வச்சேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். தேங்க்யூ மாஸ்டர், இது ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ காட்டி பிடிச்சிட்டு சொல்லுது அந்த பெஸ்ட். இப்போ ஆரம்பிக்கலாமா சாக்குரா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். முன்னாடி வாங்கின டேகர் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை, ஆனால் நான் முன்னாடி வச்சுருந்த காப்ளின் காட்டையோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எனக்கு திருப்தியாக இருக்குது, ஏன்னா அந்த சுற்றி தூக்குறதோட ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எல்லாம் ஃபாஸ்ட் பீஸ்ட்லாம் எல்லாம் 5-6 லெவலில் இருக்குது. சாக்குரா, பின்னாடி வந்து வழக்கம் போல் இப்படி சண்டை பண்ணணும்னு சொல்லித்தா, எனக்கு அனுபவம் வேணும், அதனால் தலையிடாத. ஆமாம், நீங்கள் என் பேர் கூப்பிட்டீங்க அப்படின்னு அந்த டிஸ்கல் சொல்லுது. பார்ட்டியோட லெவல் 5க்கு கீழே இருந்தால் எந்த மட்டும் எந்த ஐட்டமும் கிடைக்காது அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் அப்பேர் ஆகுது. இப்போ என் புது டேகரை பயன்படுத்துகிற நேரம் அப்படின்னு பார்த்துட்டு ஹீரோ ஓடுறான். டிஸ்கல் பின்னாடி இருந்து, இது ஃபாக்ஸ் பீஸ்ட் மேன், இது ரொம்ப வேகமானது, அதனால் நீங்கள் நவுந்து அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இது வேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க போகிறான். இந்த ஃபாக்ஸ் பீஸ்ட் மேன் ஒரு கட்டையை வச்சு ஹீரோ அடிக்க வருது. ஹீரோ கையிலேயே வாங்குறதுல அந்த கட்டெல்லாம் நொறுங்குது. என் காம்பேக்ட் லெவல் அதிகம், அதனால் என் மேலே ஒரு கீரல் கூட உங்களால் போட முடியாது
அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவரோட சுத்தியல் இவ்வளோ இருக்கா, அதை டிவைனாக மாதிரி தூக்கன்றது எதிர்பார்க்கறது தான். கொஞ்சம் அளவான எனிமி உங்களுக்கு பத்தாது, இது மூலயமா நான் நிறைய பேர்த்த சமன் செய்ய முடியும் அப்படின்னு அந்த பீஸ்ட் கேர்ள் சொல்லுது. எனிமி கிட்ட சக்தியோட வேகம் தான் முக்கியம்னு இப்போ நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இந்த உலகத்தில் நான் சமன் செஞ்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கிது, அதில் எந்த வளமும் எனக்கு அடிபடுறதில்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். வேகம் இதோட காம்பாக்ட் ஸ்ட்ரக்சர் சேர்த்தா கூட 3900 தான் வருது, ஆனால் அவங்களோட லெவல் தான் 12 இருக்குது. ஒருலாம் இங்கே மேட்டர் இல்லை, லெவல் தான் அதிக டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னோட இப்போ இருக்கிற ஸ்கில்லை வச்சு அவங்கள ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எங்களுக்கு இருக்கிற லெவல் கேப்பை நான் ரொம்ப குறைக்கணும், அதோட இன்னும் ஒரு 4 ஸ்லாட் நான் கொண்டு வரணும் என் ஸ்கில்லுக்கு. வா போகலாம், 6 லெவலில் பார்க்குற வரைக்கும் சாக்குறா, எப்படியும் அந்தமாரி பண்ண அந்த பேஸ்மேன் உங்கள்கிட்ட தலை வழங்குவார் மாஸ்டர் அப்படின்னு பின்னாடி அவள் சொல்லிட்டு வரா. பாஸ் இருக்கிற லெவல் போகிறாங்க, அது லெவல் 7 இருக்குது, அது பேர் டார்க் ஃபாக்ஸ் பீஸ்மேன் இருக்குது. ஒருவேளை அதை கொண்டு அந்த ஸ்வாட் டாப் ஆகுமா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறோம். சைஸும் அதோட பவரும் கரெக்டாக இருக்கும் எனக்கு அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறோம். அந்த நேரத்தில் அவள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாஸ்டர் அப்படின்னு அவள் கேட்குறா. நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், அது உண்மையிலே அது கீழே போடுமா? பெரும்பாலான இதெல்லாம் அதை கைவிட்டுரும், ஏவை பொறுத்த அளவு செயல்பாடு மாறுபடும், மேலும் சில ஸ்பெஷல் கிரேடு ஐட்டம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேகமாக இது முடியும். ரேட்டுங்கிறது பாசிபிளி நீங்கள் ஒரு பாஸை கில் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஐட்டம் விழுங்கிறத பொறுத்து தான். உங்களுக்கு அது ஸ்ட்ராங்காகவும் நல்லா வலுவாகவும் வேணும்னா அதோட ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த உலகத்தால் ட்ராப் ரேட் கூட இருக்குது, இந்த உலகத்தை பார்க்க எனக்கு வீடியோ கேம் மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். சிஸ்டத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். இந்த டார்க் பீஸ்மேன் பற்றி கேட்குறாங்க, அது லெவல் 7 இருக்குது, அது காம்பேக்ட் பவர் வெறும் 1500 தான் இருக்குது. கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தா அதை பற்றி எல்லா விவரமும் உங்களுக்கு தெரியுது. அந்த டார்க் கோட் லைட் ஸ்வாடோட ட்ராப் ரேட் வரும் 6 தானா, ஏன்னா அவன் பார்ட்டோட லெவல் லோவாக இருக்குது. இது பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது பிறகு, இதை யூஸ் பண்ணி நான் 6 லெவல் போயிடலாமல் இருக்குது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். சிஸ்டம்னு ஒன்று ஹீரோ நிறையா பெரியாவது, அது என்னென்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் இது பூர்த்தி செய்யும், உங்களுக்கு எது வேணுமோ அதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரொம்ப நாள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது போயிடும் அப்படின்னு ஹீரோக்கு ஒரு வார்னிங் காட்டுது. எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம்லாம் தெரியாதுக்கு நிறைய இன்னும் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் வந்திருக்காது ஒரே ஒரு ஐட்டம் தான், ஹை லெவல் ட்ராப் ஸ்கோல் அப்படின்னு வந்திருக்கிறது 3 ஹை லெவல் ட்ராப் ஸ்கில். அது என்னென்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஸ்கோலை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ராப் ரேட் 30% அதிகரிக்கும். ஆனால் இதை யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் லெவல் 1 இல்லாட்டி 5 இருக்கணும். டிஃபீட் 114 இருக்குது, கன்சர்ன் இதை மீட் பண்ணிக்கங்கன்னு போட்டிருக்கு. 114 இருக்கா, இதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஸ்கோல் 30 டிஃபீட்டா, நான் இந்த 2 உலகத்திலும் தோக்கடிக்கப்பட்டவங்களோட லிஸ்ட்டு தான் இதை காட்டுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 3 இதையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணால் என் ட்ராப் ரேட் 96 இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் இன்ஸ்டண்ட்டாக அதை ட்ராப் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த ஹை லெவல் ட்ராப் ரேட் அந்த இதை வாங்கிக்கிறான். அந்த கத்தியை என்கிட்ட கொடு, நான் இன்னும் ஸ்ட்ராங்காக போகிறேன். மாஸ்டர் உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு பின்னாடி சொல்லுது. ஃபோக்கஸாக இரு, நான் எப்படி பண்ணணும்னு சொல்லு. ஹீரோவை பார்த்து சத்தம் போடுது, மட்டும் அது கையில் வச்சுற கத்தியை வச்சு ஹீரோவை வெட்ட வருது. அது மூலமாக எப்படியோ ஹீரோ தப்பிச்சிட்றான். அட்டாக் பண்ணும்போது ஒரு கோல்டு எஃபெக்ட் ஏற்படுத்துது. ஃபாக்ஸ் பீஸ்ட்னு வேகமானது மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கானதும் தான். இந்த கோல்டு ஸ்வாடை இது கூட யூஸ் பண்ணும்போது உங்களோட வேகத்தையும் அது குறைக்குது, அதோட உங்கள் சகிப்புத்தன்மையும் குறைக்கும். எனவே இது ரொம்ப நேரம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம், அதனால் இது சீக்கிரமாக முடிங்க அப்படின்னு அதை சொல்லுது. டார்க் ஃபாக்ஸ் பீஸ்மேன் ஃபயர் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி ஃபேமில் ஆயில் ஹீரோ வந்து கத்தியில் ஊற்றுறான். எது ஸ்ட்ராங்குன்னு பார்ப்போம், உன்னோட ஐஸா என்னோட ஃபயரா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான் அந்த பீஸ்மேனை கத்தியில் நெருப்போட. கத்தி என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஃபாக்ஸ் பீஸ்மேனுக்கோட வீக்னஸ்லாம் அதோட கழுத்தை தான், அந்த பகுதியை டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு அந்த பீஸ்கேல் சொல்லுது. ஆல்ரைட் இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே உட்காந்து ஜம்ப் பண்ணி அடிக்க போகிறான். ஜம்ப் பண்ணி கத்தியாலேயே குத்தி ரத்தம் தெரிக்கிற மாதிரி கட்டுறாங்க. ஹீரோ பார்த்தா அதை கையிலேயே அட்டாக் பண்ணியிருக்கான், அதனால் அது வழியில் கத்துது. எனிமியோட வீக் பாயிண்டில் அட்டாக் பண்ணியிருக்கீங்க, அதனால் இனிமேல் கொஞ்சம் நேரத்தில் நீ பண்ணுறதுலாம் டபுள் அட்டாக் ஆகிடும், அதோட இன்னும் அது 15 செகண்ட் தான் இருக்குது, அதுக்குள்ளே அட்டாக் பண்ணுங்க, ட்ராப் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இப்படி அட்டாக் பண்ணாலும் இப்படிலாம் எஃபெக்ட் இருக்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். இதை வாங்கிக்கோ, நான் அட்டாக் பண்ண ஹீரோ வரான். இந்த ஸ்டேட்டில் அவங்க ஈஸியாக வீக் பாயிண்டில் அட்டாக் பண்ணலாம், சரியாக மேக் பண்ணுங்கள், கரெக்டாக பார்த்து அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த பேஸ்கேல் சொல்லுது. அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணுற ஹீரோ டாச்சாய் அட்டாக் பண்ண போகிறான். சாக்குரா அட்வைஸ் இல்லை, நான் நேரம் நான் செத்துருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். கத்தியை மாற்றி ஸ்விங் பண்ணதுனால ரொம்ப டயர்டாகி நாக்கு தள்ளி போய் நிற்கிது. இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு, இப்போ இது என்னோட டேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அதை கழுத்துக்கு ஏம் பண்ணுங்க அப்படின்னு சாக்குரா சொல்லுது. வாங்கிக்க அப்படின்னு அவன் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அவுட் போட்டு யூஸ் பண்ணி சொல்லிட்டு ஹீரோ கழுத்துலேயே குத்துறதுல அதுக்கு செம்ம டேமேஜ் ஆகுது. ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் கடைசி வரைக்கும் உங்கள் பாதுகாப்பை குறைக்காதீங்க, இது ஒரு லோ லெவல் ஃபைட்டாக இருக்கலாம், ஆனால் இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு அந்த பெஸ்ட் கால் சொல்லுது. இது முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த மாஸ்டருக்கு பின்னாடி போகிறான். எவன் ஸ்லாஷ் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி அது தலையிலேயே ஒரு சொருவான். மாஸ்டர் இது ரொம்ப அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஸ்ட் கால் கத்துது. இது ரொம்ப திருப்திகரமான சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். சரி நான் இதை மறந்தே போயிட்டேன், இந்த ஸ்க்ரோல் யூஸ் பண்ணணுன்னு,
இந்த ஐட்டம் ட்ராப் ஆகிறதுக்கு முன்னாடி. இந்த டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஸ்க்ரோலை யூஸ் பண்ணுறான். 3000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட். அப்புறம் இதுவும் ட்ராப் ஆயிடுச்சு. ஹாஹான்னு ஹீரோ சிரிக்கிறான். நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. யாருமே இந்த ஆயுதத்தை ஃபர்ஸ்ட் ட்ரைல எடுத்ததே இல்லை அப்படின்னு அந்த பீஸ்கேல் சொல்லுது. இந்த அல்டிமேட் ஃபிசிக்ஸால் நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். ஏற்ற ஒரு ஆயுதத்தை கிடச்சதுன்னா இன்னும் ஸ்ட்ராங்கான அட்டாக் ரெடி பண்ண முடியும். இந்த அளவு பவர்ஃபுல் வெப்பனை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்ல. இந்த ஆயுதத்தை வச்சு அந்த 3 பேர்த்தையும் நான் சண்டையிட்டேன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நான் இன்னும் லெவல் 5க்கு போகணும், கொஞ்சம் தான் இருக்குது. நான் இன்னைக்குள்ளே எப்படியாவது 6வது லெவல் போகணும். வேற எங்கேயாவது போக வைக்குமா சாக்குரா? ஏன்னா நான் 6வது லெவல் போகணுன்னு விரும்புகிறேன். இது ஈஸி. நம்ம ரீசெட் ஸ்க்ரோலை யூஸ் பண்ணோம். ஸ்க்ரோலை யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு பழையபடி அந்த டஞ்சன் மாறிடும் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷனில் சொல்லுது. பேஸ்மெண்ட் கேவ் ரொம்ப லோ லெவல் தான், அதனால் இது சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகிடும். என்கிட்ட அதில் கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு நீங்கள் லெவல் 6 போகலாம். ஃபஸ்ட்டு ஓய்வு எடுக்கிறது எப்படி? என்கிட்ட கொஞ்சம் ஹீலிங் போர்ஷனும் இருக்குது அப்படின்னு அந்த சாக்குரா சொல்லுது. உன்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். வழியா இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சாக்குரா சொல்லுது. அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ரீசெட் ஸ்கோல் யூஸ் ஆகிடுச்சு, கேவ் ரீசெட் ஆகிடுச்சின்னு. ஆல்ரைட், இது எனக்கு இழுத்துட்டு போக விருப்பம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான். பிளாக் கோட் லைட் ஸ்வாட் ரொம்ப எஃபிஷியன்ஸாக இருக்குது. இதை வச்சு நான் எல்லா மான்ஸ்டரையும் ஸ்டோ பண்ணுறது மூலிமா ஈஸியாக நல்லா அட்டாக் பண்ண வைக்கிது ஹீரோ சொல்கிறான். இந்த வெப்பன்ஸ் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வரக்கும். அதோட சிறப்பை வேணால் குறையலாம், ஆனால் அதோட தரம் குறையாது. இன்னும் சிறப்பான வெப்பல்களை நீங்கள் காணுவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அந்த சாக்குரா சொல்லுது. ஆயுதத்தை பற்றியா பேசுகிற? ஆனால் என்கிட்ட அந்த டிவைன் இன்வென்ட்ரியில் டிவைன் ஹேமர் இருக்கிறத நினச்சி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அது இதோட சக்தி வாய்ந்தது. இப்போ என்கிட்ட அந்த உடல் உண்மையை பயன்படுத்துகிற சக்தி கம்மியாக தான் இருக்குது. அதை பயன்படுத்தி நான் எப்படியாவது இதை ஜெயிக்கணும். டைம் பேட்டில் வித் பாஸ் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த பாஸ் நடுங்குது இவனை பார்த்து. இது தோக்கடிச்சா நான் லெவல் 5 போயிடுவேன். வா சீக்கிரம் வாங்கி கூட சண்டை போடு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இந்த பாஸ் மறுபடியும் வந்துருச்சு. ஏய் நான் உன்னை இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3வது தடவை 4வது தடவைன்னு ஸ்க்ரோலை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அட்டாக் பண்ண பார்த்து அதுவே பயப்படுது. 5வது தடவைலாம் 6வது தடவைலாம் அதுவே கத்தியை கொடுத்துருது இந்த வச்சுக்கின்னு. ஹீரோ ஒரு ஸ்லாஷ் பண்ணுறான். அதில் உனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் எவ்வளோ பாருங்க. இருந்த எல்லா உல்ஃப் மாஸ்டரும் மேலே நின்றுட்டு காலையிலேட்டு நைட்டு வரைக்கும் 6 தடவை ரீசெட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா எனக்கு ஃபாக்ஸ் பேஸ்மெண்ட் ஃபுல் செட்டு கிடச்சிருக்கு கீர்ஸ்லாம். ஃபைனலாக லெவல் 6 ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொத்துறான். இப்போ பேசுங்க இந்த ட்ரையலை பற்றி. ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள் நான் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முறைச்சிக்கிட்டு வரான். என்ன சொன்னால் இந்த ட்ரையல் நான் முடிச்சுட்டு 6வது லெவல் வந்துடுவேண்ணா, அவன் ஒரு ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ்மேன்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எங்களை பீஸ்மேன் இடத்துலேயே வந்து ஒருத்தர் ஹியூமன் வந்து எங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறானா? அவனோட இடம் என்ன அவனுக்கு தெரில இருக்கு. லெவல் 6 ரீச் பண்ணாலும் அது எப்போ நடக்குன்னு யாருக்கு தெரியும்? ரொம்ப ஸ்ட்ராங்கான மென்ஸ் மட்டுமே இந்த அகாடமிக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்னு ஒரு பேஸ்மேன் சொல்கிறான். அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது எல்லாம் பேஸ்மேனும் திரும்பி பார்க்குறாங்க. உங்களுக்கு கெட்ட நாள் இருக்குது, நான் ஏற்கனவே லெவல் 6 ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சாத்தியமே இல்லை, நீ எப்படி ஒரே நாளில் இவ்வளோ பான அப்படின்னு ஒரு பேஸ்மேன் ஆச்சரியப்படுறான். ஓகே ஒரு ஹெல்ப் சொல்லுங்கள், நான் நாளைக்கு வரைக்கும்லாம் காத்திருக்க மாட்டேன். அப்புறம் அப்பாலஜிஸ் பண்ண ரெடியாக இருங்க அப்படின்னு ஹீரோ கெத்தாக சொல்கிறான் அந்த ஃபுல் ஆர்மர் செட்டை போட்டிட்டு. இதோட இந்த எபிசோடு முடியுது காய்ஸ். வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் மன்னிச்சிங்க. ஏன்னா எனக்கு த்ரோட்டில் பெயின் இருக்குது என்னன்னு தெரியல. நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.